உங்களுக்கு இப்படி தோணியிருக்கா? நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க, பட் யாரும் உங்களோட வேல்யூவை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்கன்னு. சம்டைம்ஸ் யூ ஃபீல் லைக் நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான் போல அப்படின்னு. பட் லிசன், உங்களோட ப்ராப்ளம் உங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு இல்லை, உங்களோட வேல்யூவை நீங்கள் காட்டலை. டுடே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், உங்களோட வேல்யூவை யாரும் ரெகக்னைஸ் பண்ணலைன்னா எப்படி நீங்கள் ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. ஒரு பொண்ணு வந்தா கவுன்சிலிங்க்கு. அவங்க சொன்னாங்க, ஆஃபீஸில் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் மேம், ஓவர் டைம் பார்க்குறேன், மற்றவங்களை விடவே நல்லா வேலை பார்க்குறேன், ஆனால் கிரெடிட் மற்றவங்களுக்கு தான் போகுது, எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் பேசினா யாரும் லிசன் பண்ண மாட்டாங்க, என்னை யாரும் வேல்யூ பண்ண மாட்டாங்கன்னு. ஐ ஆஸ்க்டு ஹர், டிட் யூ எவர் டெல் வாட் யூ வாண்ட் ஆர் செட் யுவர் பவுண்ட்ரி? ஷி செட், நோ அக்கா, நான் சைலண்ட்டாக இருந்தால் மட்டும் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். அதுதான் இங்கே ப்ராப்ளம். வேர்ல்டில் சைலன்ஸ்க்கு ரிவார்டு இல்லை, கிளாரிட்டிக்கு ரிவார்டு இருக்குது. நீங்கள் உன்னை வேல்யூ பண்ணலைன்னா வேர்ல்டில் யாருமே உன்னை வேல்யூ பண்ண மாட்டாங்க. பீப்புள் ட்ரீட் யூ எக்ஸாக்ட்லி த வே யூ அலவ் தெம் டு. ஸோ ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் பீப்புள் டு சே யூ ஆர் அமேசிங். சொல்லுங்கள், நீங்கள் தான் உங்களுக்கு நான் இனஃப், நான் வர்த்தபிள் அப்படின்னு. உங்களை நீங்கள் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்கள் வர்த்தபிள் தான் அப்படின்னா வேறு யாரும் உங்களை இக்னோர் பண்ண முடியாது, எல்லாரும் உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நம்மள பல பேர் நினச்சிருக்கோம், நம்ம சைலண்ட்டாக இருந்தால் கூட எல்லாரும் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து வேல்யூ பண்ணணும், பேசணும், தாங்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக வேர்ல்டு ரொம்ப பிஸியாக இருக்குது, யாருக்கும் அப்சர்வ் பண்ண டைம் இல்லை, உங்களை கவனிச்சிக்க, உங்களை தாங்கிறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் தான் உங்களை ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். நாட் வித் ஈகோ, வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா ஓவர் ஆட்டிடியூட் இல்லை, அது கிளாரிட்டி அபவுட் யுவர் ஒர்த். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் பீப்புள் டு நோட்டீஸ் யூ. இந்த 3 மைண்ட் செட் சேஞ்சஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. டெய்லி உங்களோட ஸ்மால் எஃபோர்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். பரவாயில்ல, நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், இந்த விஷயத்தை நான் பண்ணி முடிச்சிட்டேனே, பரவாயில்ல, நான் ட்ரை ஆகுது பண்ணியிருக்கேன். ஸோ லவுடாக சொல்லுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களை வேர்ல்ட் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட், ஸ்பீக்கப். உங்களுக்கு அன்ஃபேராக இருந்த சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் காமாக அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சைலன்ஸில் ரெஸ்பெக்ட் கிடைக்காது, சம்டைம்ஸ் சைலன்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்ற அர்த்தம் கிடைக்கும். ஒரு பிளேஸில் உங்களோட ப்ரெசன்ஸ் வேல்யூ பண்ணலைன்னா ஃபியர் இல்லாமல், அதனால் என்ன நடக்கும்னு பயப்படாமல் வெளியில் ஈஸியாக வந்துடுங்க. டோன்ட் பெக் ஃபார் ரெஸ்பெக்ட், பில்ட் இட். நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணுறப்ப எனர்ஜி மாறும், வேர்ல்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணும் உங்களோட செல்ஃப் இமேஜை. ஸோ ஸ்டாப் சேயிங் அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸ்டார்ட் சேயிங், நான் என்ன வேல்யூ பண்ணுறேன், நான் என்னோட வேல்யூவை எப்பவும் மறக்க மாட்டேன். பிகாஸ் வென் யூ நோ யுவர் ஒர்த், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப் டிஸ்கவுண்டிங் யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஒன் டே த சேம் பீப்புள் ஹூ இக்னோர்ட் யூ வில் சே யூ ஹேவ் சேஞ்ச் ஸோ மச். அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் மாறலை, ஃபைனலி என்னோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்க்கு கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.